அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சில விஷயங்களை நம்மளால் முடிவு எடுக்க முடியாது. எடுக்கிற விஷயம் அது சரியாக இருக்குங்கிறது தெரியாது. இப்போ போகிற காலத்தில் எல்லாருமே அவங்களோட சுயநலத்தை தான் விரும்புகிறாங்கன்னு தெரியுது. அது சுயநலம்னு சொல்ல முடியல. அவங்க தேவைக்காண்டி மற்றவங்ககிட்டருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. எப்படி சொல்கிறது, ஒரு விஷயந்தான். நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குறோம். அதை அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வரதை எப்படி கஷ்டப்படுறாங்கங்கிறது தெரியாமையே அதை அவங்க வீண் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த கஷ்டப்படுறவனுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. நிறையா கஷ்டங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கலாம் நம்ம ஏன் கஷ்டப்படுறோன்னு. நம்மளோட ஃபேமிலிக்காண்டி, நம்மளோட பிள்ளைங்களுக்காண்டி. அப்படி கஷ்டப்படும்போது கணவனாகவும் இருக்கலாம், மனைவியாகவும் இருக்கலாம். அவங்க கஷ்டப்படுறாங்க, அது நம்ம எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எல்லோரும் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்ம இந்த காசு பணம் அப்படிங்கிறத விட நமக்கு மரியாதைங்கிறத ஒன்று நம்ம பிள்ளைகளுக்காண்டி சேர்த்து வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த மரியாதை எப்படின்னா, தன் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுல தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஓவர் திங்கிங் இருக்கும். அது ஓவர் திங்கிங்காகவும் இருக்கலாம். அதை நான் யாரும் தப்பாக சொல்லலை. அந்த திங்கிங் காரணம் நம்மளை விட எல்லாமே பெஸ்ட்டாக வேணும் நம்ம விரும்புகிறோம். பட் நம்மளோட பெஸ்ட்டாக வேணுங்கிறது தப்பு இல்லை. நம்மகிட்ட இருக்கிறத பெஸ்ட்டாக உருவாக்கிக்கணுங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சில விஷயங்களை சொல்லலாம். நம்ம காலங்கள் மாறும்போது சைக்கிள்லேருந்து பைக்லேருந்து கார், அதுக்கப்புறம் இன்றைக்கி ப்ரைவேட் ஜெட்லாம் வச்சுக்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் வசதி இருக்குது. அது எல்லாத்துக்கும் இல்லை, வசதி இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அவங்கள சூழ்ந்து நீங்கள் இப்படி தான் மாறணும்னு சொல்லி கணவனையோ இல்லை மனைவியை கணவனோ கட்டாயப்படுத்தக்கூடாது. சம்பாதிக்கிறோம், எல்லாருமே சம்பாதிக்கிறோம். அது கொஞ்சம் மரியாதையாக நமக்கு கிடைச்சது நம்ம லைஃப். அது நம்மளோட முடிகிறதில்ல, நம்ம ஜென்ரேஷனையும் பாதிக்கும். நம்ம தவறான சூழ்நிலையில் போயிட்டோம்னா அது கணவன் போனால் மனைவி சொல்லி திருத்தணும், மனைவி போனால் கணவன் சொல்லி திருத்தணும். ஆனால் அந்த தவறவே திருப்பி செய்யும்போது, நாளைக்கு தன் குழந்தைகள் போகும்போது இந்த மாதிரி தான் உங்கள் அப்பா பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் கேள்விக்குறியாக மாறிடுது. அது என்னோடய பர்சனலாக நான் உங்கள்கிட்ட பேசலை. இப்போ இருக்கிற கணவன் மனைவிகள் தயவுசெய்து உட்காந்து பேசுங்க. உன்னோட மாற்றங்கள் எனக்கு தேவை, என்னோட மாற்றங்கள் உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நைட்டு நம்ம மொபைல் ப்ளஸ் டிவி அப்புறம் எவ்வளோ இதில் நம்ம செலவழிக்கிறோம். தன் கணவன் மனைவிட்ட 2 பேருமே, கணவனும் மனைவியும் 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பேசுங்க. பேசும்போது இந்த மாதிரிலாம் நீ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கணவன் சொல்லட்டும், இந்த மாதிரி நீங்களே இருங்கன்னு சொல்லி மனைவி சொல்லட்டும். 2 பேர்த்துக்கு நிமித்தமாக நம்மளால் இன்றைக்கி சம்பாதிச்சது இவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம எந்த தவற விட்டோம் இந்த சம்பாத்தியத்துக்காண்டி அப்படிங்கிறத பார்க்கணும். கணவனாக இருந்தால் உழைப்பு, மனைவியாக இருந்தால் குடும்பத்தில் உள்ள சந்தோஷம். அவங்களும் உழைக்கிறாங்க, எந்த மனைவி வேலைக்கு போகலைன்னு நான் சொல்லலை. வேலைக்கு போகிற இடத்துல அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்க உழைப்பு. 2 பேருமே சேர்ந்து தான் உழைக்கிறோம். பட் ஏன் அடுத்தவங்களோட எதிர்பார்ப்புகளை உங்களோட திணிச்சுக்கிறீங்க? அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, நம்ம நல்லா வரணும் அப்படிங்கிறத உங்கள் உழைப்புலையும் உங்கள் குழந்தைகளுக்கான விஷயத்துலையும் நீங்கள் காட்டுங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்க போகும்போது அது அவங்கள தான் பார்க்குதே தவிர உங்கள் கணவனையோ இல்லை உங்கள் மனைவியோ நீங்கள் பார்க்குறதில்ல. ஏன்னா அவங்களத்தான் நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் பார்க்குறீங்க. அது தவறு. உங்கள் கணவனை பாருங்கள், உங்கள் மனைவியை பாருங்கள், அவங்களோட சந்தோஷமாக இருங்க. 2 பேரும் பேசி புரியாத விஷயம் எத்தனை பேர் வந்தாலும் பேசி புரிய வைக்க முடியாது. ஜென்ரலாக ஒரு அட்வைஸ், உங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கலாமல் மற்றவங்களை கூப்பிட்டு தீர்த்து வைங்கன்னு சொல்லும்போது அவங்களோட சார்பில் வர்றவங்க அவங்களுக்காகவும் உங்களோட சார்பில் வர்றவங்க உங்களுக்காகவும் பேசும்பொழுது இந்த பிரச்சனை பெருசாகுது.
பெருசாகிற பிரச்சனை உங்களுக்குள்ள ஈகோ அவங்களுக்குள்ள ஈகோ வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்கிடுது. நீங்கள் கடைசியாக உங்களோட ஈகோக்காண்டி நீங்கள் பிரிந்து போகும்போது உங்களுடைய குழந்தை கணவனுடன் இருக்கும்போது மனைவியோடு இருக்க கணவனோட குழந்தையும் தான் தாயும் தகப்பனும் பிரிந்து வாழ்வதை எந்த குழந்தை விரும்பாது. அந்த குழந்தையோட எதிர்காலம் மிகவும் பாதிக்கப்படும். சொல்லலாம், இல்லை எங்களுக்கு சிங்கிள் பேரண்ட்லாம் நிறையா பேர் சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த சாதித்தவங்களோட மன வலிமையை நான் பாராட்டுறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிங்கிள் பேரண்டாக இருக்கிற அந்த குழந்தை எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கணும் அவங்ககிட்ட கேளுங்க. தயவுசெய்து கணவன் மனைவி பிரிந்து வாழ்வதை தவிர்த்துருங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். பேசுங்க, தனிமையாக பேசுங்க. உங்களுக்கு உங்கள் மனைவி தான் ஹீரோயின், உங்கள் கணவன் தான் உங்கள் ஹீரோ. அப்படி நினச்சி வாழுங்க. அவன்கிட்ட உள்ள குறைகளை சொல்லுங்கள், திருத்திக்கிடுவான். அதுக்காண்டி அவனை குறையாவே சொல்லி அவனை ஒதுக்கி விட்டு போயிடறாங்க. அதே மாதிரி உங்கள் மனைவிட்ட உள்ள குறைய சொல்லுங்கள், அவங்களும் மாறுவாங்க. ரெண்டு பேரும் பேசி மாறுறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பாருங்கள். இது உங்கள் நான்.